எப்படி இந்த த்ரெட் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது போல்ட் நட்டு மாதிரி கிடையாது, கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த வளைவு இந்த வளைவை வந்து நம்ம போடணும். அப்போ வந்து நமக்கு அடுத்தது போடுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு பென் டூல் தான் யூஸ் பண்ணுறேன். வளைவு வந்து எஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஷேப்பில் முதல்ல வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒன்று இப்படி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ் ஷேப் போட்டாச்சு. இது என்ன பண்ணுறேன்னா நான் பிளெண்ட் டூலில் சொன்ன மாதிரி இங்கே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரிப்பீட்டடாக கரெக்டான கேப்பில் நமக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிளெண்ட் டூல்னு சொன்னேன். ஸோ ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. 6 கொடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் பிளெண்ட் மேக் கரெக்டாக வந்து அந்த 6 உட்காந்துருக்கு. கரெக்டான கேப்பில், கரெக்டான டிஸ்டன்ஸில், கரெக்டான பொசிஷனில் வந்து அந்த எஸ் வளைவெல்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோடு இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எஸ் வளைவு போடுறது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறம்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த எஸ் வந்து இந்த பென் டூலில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போட போட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது எப்படி போடுறது, இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஜாயின் ஆயிடுச்சு, எல்லா லைனும் ஜாயின் ஆயிடுச்சு. அப்புறம் இதே மாதிரி காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். இன்னும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து லைன் வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிறுசு பெருசாக போயிடுச்சு. அப்படி போகக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது வரையலாம். சர்க்கிள் எடுத்துக்கோங்க. பெரிய இந்த இது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் பென் டூலில் போடக்கூடாது. இந்த மாதிரி பென் டூல் எடுத்து நம்ம எப்படி வரைஞ்சிடலாம் அப்படின்னு போடுறோம். சர்க்கிள் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கிற மாதிரியே வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஸ்க்ரூ வச்சு எப்படி உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வரையலாம். பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ மாதிரி தெரியணும், அவ்வளோதான். இது வந்து கான்செப்டே இவ்வளோதான். ப்ரோயி கேட்டா அது மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அக்யூரேட்டாக வந்து ஒரு டைமென்ஷன் கூட மாறாமல் போடணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி லென்த்து இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். லென்த் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக போடுறது தான். ப்ரோயி கேட்ட மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் இல்லை. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வந்து வரைகிறதுக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டான இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஏன் இந்த சர்க்கிள் போடுறேன் அப்படின்னா போல்ட்டில் போட்ட மாதிரி தான். இந்த இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இந்த த்ரெட்டில் நம்ம போல்டில் போட்டிருப்போம். கடைசியில் வந்து இந்த கரெக்டாக உட்கார்றதுக்கு வரணும்னா இங்கே வந்து ஒரு மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் லைட்டை தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது.
இந்த இடத்துல வந்து இந்த இதை அழிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியாது, இது வந்து பின்னாடி இருக்கும், இந்த கோடுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த பேத் எரேசரை வச்சு டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் இப்படி அதே மாதிரி கீழே வந்து அதே மாதிரியே எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் பிளெண்டிங் போட்டோம் அப்படின்னா ஸ்பேன் பண்ணோம், அதுக்கப்புறம் அன்குரூப் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களால் ஒரே சர்க்கிள் செலக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி ஷிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்துடுறது. அதே மாதிரி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படி இங்கே இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கோ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணால் தான் பேத் எரேசர் வந்து ஒர்க் ஆகும், ஏன்னா ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒரு கோடை செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இதே கர்வு தான் எடுத்து வைக்கிறேன். அதை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான். சின்னது பண்ணிக்கிட்டேன். இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு ஒரு கோடு இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போடலாம். பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ மாதிரி இருந்தால் போதும். என்ன சொல்கிறது, கரெக்டாக அக்யூரேட்டாக போகணும்னு அவசியம் இல்லை. அதில் டைமென்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈஸியாக நம்ம வந்து டைமென்ஷன் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வரையலாம். இது செலக்ட் பண்ணல, அதனால் வந்து கிளிக் ஆகலை. இப்போ வந்து ஒவ்வொரு இதாக நான் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அழிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அழித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபைனல் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அதை வந்து டெலீட் பண்ணும் இந்த லைனை, இல்லைன்னா ஸ்ப்ரிங் இது உங்களுக்கு வந்து லுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, ராங் அப் ஆகும். அது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி தெரியாது, இந்த ஸ்க்ரூ மாதிரி தெரியாது இது. சாரி. பாருங்கள், கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிங்கு எப்படி வந்து இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கோ, நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நம்ம லைன் ஆர்ட்டில் அதே மாதிரியே நம்மளும் போட்டிருக்கோம். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து எப்படி ஸ்ப்ரிங்கு வருமோ, எந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரிங் இல்லுஸ்ட்ரேஷன்ஸு இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் எப்படிலாம் போடலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.